ப்ரோகிராம் எப்ப ஸ்டார்ட் பண்ணமா நீனு? நான் ஒரு நவம்பர் 5 சார். நவம்பர் 5 எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? நவம்பர் 5, 2022 சார். 22. அப்போ வந்து அதுல ஒரு 2 இதுல ஒரு 4 6 மாசம் ஆகுதா? ஆமாங்க சார். 6 மாசத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு வெயிட் இருந்த? எவ்வளவு ஹைட் இருந்த? என்ன ப்ராப்ளம் இருந்தது? ஏன் வெயிட் குறைக்க வந்த? நான் ஹைட் 168 இருந்தேங்க சார். வெயிட் 103 இருந்தேங்க. 103.2 கிலோ இருந்தேங்க. நான் வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேங்க சார். வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருந்ததுனால என்னால வேகமா நடக்க கூட முடியாது. ஒரு வேலையை நல்லா ஆக்டிவா செய்யவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தேங்க சார். குழந்தைய பாத்துக்கிறதே சிரமமா தான் இருந்ததுங்க. அப்புறம் ஹெவியா எந்த இதுவுமே பண்ண முடியாம ரொம்ப மைண்ட் வந்து நெகட்டிவ் தாட்லயே இருந்ததுங்க. அன்ஹெல்த்தியா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருந்தாங்க. ஒரு ஒரு டைம் சளி வந்தது 1 மந்த் வந்துட்டு ஒரு 7 இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் இன்டேக் பண்ணிட்டே தான் இருந்தேங்க சார். அப்படி ரொம்ப அன்ஹெல்த்தியா ஆக ஆரம்பிச்சுட்டேங்க. அதனோட ப்ராப்ளத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இம்யூனிட்டியே இல்லாம போயிடுச்சு. டாக்டர் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெயிட் கம்மி பண்ணுமா, வெயிட் தான் ஓவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுங்க. ஒரு 16 இயர்ஸா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. எப்படின்னாங்க சார், கையெல்லாம் கொப்பளமா இருக்குங்க. இடுப்பு கீழே வந்துட்டு கால் ஃபுல்லாவே இருக்குங்க. கருப்பு கருப்பா இருக்கும். அப்படியே இந்த ஹீட் சீசன்ல எல்லாம் என்னால எதுவுமே செய்யவே முடியாதுங்க. நல்லா டைட்டா வேர் பண்ண முடியாது எந்த ட்ரெஸ்ஸும். அந்த மாதிரி ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்குங்க சார். வெயில்ல வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க சார். 2 days 3 days ஒன்ஸ் தான் வந்துட்டு மோஷன் போற மாதிரி இருக்குங்க. அது எப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பைல்ஸ் வர மாதிரியே ஆயிடுச்சுங்க. அப்புறம் இதுக்கோசரம் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 months பிரெக்னன்சில வந்து எனக்கு ஹை ப்ரெஷர் ஆகி சிசேரியன் பண்ணாங்க. குழந்தை வந்து சிசேரியன் பண்ணதுல இருந்து 160லயே தான் இருந்ததுங்க ப்ரெஷரு. குறையவே இல்லை. ப்ரெஷர் வந்து குழந்தை பிறந்தோடனே குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குறையவே இல்லைங்க சார். ஒரு ஸ்டேஜ்ல டேப்லெட்ஸ் எடுத்தே தான் ஆகணும், லைஃப் லாங் நீங்க எடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இங்க பக்கத்துல வந்துட்டு நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ரெகுலரா மந்த்லி செக்அப் போயிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தாங்க சார். ஆனா டேப்லெட் எடுத்தாலும் 120, 130, 40 அந்த மாதிரிதான் இருக்குங்க சார். வெயில் எல்லாம் என்னால நடக்கவே முடியாதுங்க. ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தா. இதுக்காகவே வந்துட்டு நான் வீட்லயே தான் இருந்தேங்க. வேலைக்கு கூட போலீங்க. பிஃபோர் மேரேஜ் வந்து வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா வேலைக்கு போகாம ரொம்ப இதாதான் இருந்தேங்க. இங்க வந்து சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ, என்னோட கோர்ஸ் சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணாங்காட்டிக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து நல்லா ஆக்டிவா இருந்துச்சுங்க சார். எனக்கு 1 monthல 5 kg லாஸ் ஆச்சுங்க. அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன வயசுல இருந்து இருந்த மோஷன் ப்ராப்ளமும் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் வந்து எனக்கு மேஜர் ரிசல்ட்ஸ். இப்ப நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க அப்படின்னா அங்க போவாங்க, யாரு எதுனாலும் கூட்டிட்டு போய் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அப்போதைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குங்க. ஆனா வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டே இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஆனா இங்க வர்றப்போ விட்டமின் சத்தெல்லாம் எடுக்க எடுக்க எனக்கு வந்துட்டு நார்மல் ஆக ஆரம்பிச்சதுங்க சார். இப்ப வந்து அந்த ஸ்கின்னோட இதே வந்துட்டு டோனே மாற ஆரம்பிச்சிச்சுங்க. பிளாக்கா இருந்த இது வந்துட்டு நார்மல் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மோஷன் ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு இப்போ நார்மலா 2 to 3 days அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். இப்ப வந்துட்டு ரெகுலரா 1 day ஒன்ஸ் தான் கரெக்டா எனக்கு வந்துட்டு மானிட்டர் ஆகி கரெக்டா வந்துருதுங்க சார். அந்த ப்ராப்ளமும் எனக்கு சால்வ் ஆயிருக்குங்க. அப்புறம் என்னோட ஹை ப்ரெஷர் வந்துட்டு நார்மல் ஆயிருக்குங்க சார். இந்த 5 kg ரெடியூஸ் ஆகுற ப்ராசஸ்ல எனக்கு இந்த மாதிரி அன்ஹெல்த்தியா இருந்த ப்ராப்ளம் எல்லாமே ஹெல்த்தி ஆயிடுச்சுங்க சார். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 35 kg ரெடியூஸ் பண்ணிருக்கேங்க சார். அம்மாடி போடுப்பா பிக்சர். எங்கப்பா
இப்ப நீ அந்த மாதிரி வெயிட்ல இருக்க சொல்ல உன்னோட ஃபியூச்சர் எப்படிமா பார்த்த? சார் எனக்கு 29 வயசு முடிஞ்சதுங்க சார். என் ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்காருங்க. எதுவுமே வந்துட்டு ப்ரொடக்டிவா திங்க் பண்ணவே முடியாதுங்க சார். மைண்ட் வந்து அலர்ட்டாவே இருக்காது. சாப்பிட ஹஸ்பண்ட ரெடி பண்ணி ஆஃபீஸ் காட்டுறோமா, குழந்தைய பாத்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தாங்க சார் இருந்தது. என் பையனுக்கு என் பையனுக்கு வந்துட்டு இப்ப டைனோஷேக் குடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க சார். நான் டே 1ல இருந்து அவனுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க. அவனோட ரிசல்ட்ஸ் தான் மேஜர் சார். அவன் சுத்தமாவே நார்மலா பேசவே மாட்டானுங்க. ஆத்தா, அம்மா, அப்பா அது மட்டும்தாங்க சார் சொல்லுவான். மத்தபடி எந்த பேச்சுமே பேச மாட்டான். இன்டராக்ஷனே இருக்காது. என் தங்கச்சி பையன் என் பையனை விட 6 மாசம் தான் சிறுசுங்க. ஆனா வந்துட்டு அவன் பேசுறதுக்கும் என் பையன் பேசுறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படிச்சிருக்கிறீங்க, 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனா குழந்தைய இப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க, பேசக்கூட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்ஹெல்த்தியா தான் இருந்தாங்க சார். அப்புறம் பேசுறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்லயே தான் இருந்தாங்க. சளி பிடிச்சதுன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணியே தான் ஆகணுங்க சார். அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷனு. அவனுக்கு இப்பவே வந்துட்டு இன்ஜெக்ஷன் நிறைய போட்டு ரொம்ப இதாயிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெயந்தனுக்கு வந்துட்டு சொன்னது என்ன அப்படின்னா, ப்ரொபயாட்டிக்கும் டைனோஷேக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார். அஃப்ரெஷும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப குடிக்க குடிக்க பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ்ங்க சார். ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. 4 இயர்ஸ் ஆகுது. நல்லா படிக்கிறானுங்க. நல்லா வாய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என் கூட நல்லா சண்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சார். ரொம்ப ஹாப்பிங்க சார். ஏன்னா யார் யாரெல்லாம் என் பையனை பேச மாட்டான் இப்படி வச்சிருக்காங்க, இதுக்காகவே நான் ஸ்கூல் சேர்த்துனேங்க சார். எங்க ஊர் வந்து பொங்கலூர்ல இருந்து உள்ளைங்க. அங்க இருந்து கிராமம்னு சொல்லிட்டு இங்க அம்மா வீட்டுக்கிட்டயே நாங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்துனாங்க. அப்படி சேர்த்தியும் அவன் வந்துட்டு சரியா ஃபர்ஸ்ட் எதுவுமே கவனிக்கவே மாட்டான். ஒரு 6 மந்த்ஸ் வந்துட்டு எந்த இதுவுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. இங்க டைனோஷேக் டே 1ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. மிஸ்ஸே சொன்னாங்க, நல்லா ஸ்லேட் எடுத்து அவனே எழுதுறான், படிக்கிறான், பரவாயில்லம்மா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். அதே மாதிரி சளி, காய்ச்சல் அந்த ஹேபிட்டே இப்ப இல்லைங்க சார். அதுவே ஆட்டோமேட்டிக்கா சளி வருதுங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்க எஜுகேஷன்ல கவனிச்சு ஒவ்வொன்னா சார் வந்துட்டு சொல்லி கொடுக்காத, நீங்க சொல்லி கொடுக்காத அப்படியே அப்ளை பண்ண மஞ்சத்தூள்ல வந்துட்டு வாட்டர் இன்டேக் பண்றது, வெந்தண்ணி வச்சு குடுக்கங்க சார். அவன் கரெக்டா குடிக்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த சளியும் நார்மல் ஆச்சுங்க. மோஷன் ப்ராப்ளமும் அவனுக்கு என்ன மாதிரியே என்னோட ஜீன் அப்படியே அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுங்க சார். பிறந்ததுல இருந்து 2 days ஒன்ஸ் தான் மோஷன் போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக மருந்து நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் வந்துட்டு என் பையனை நினைச்சுதான் ரொம்ப ஏங்கி சாப்பிட கூட முடியாதுங்க சார். அந்த மாதிரி இதாயிடுச்சுங்க. அப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் பையனும் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க சார். நல்லா டைனோஷேக் இல்ல அப்படின்னா பாலே குடிக்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கே வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஃபிளையர் எடுத்துட்டு போறாங்க சார். கொண்டாங்கம்மா, நான் எடுத்துட்டு போறேன், டைனோஷேக் சொல்றேன், ஹெல்த்தியா இருக்கணும், டைனோஷேக் குடிச்சா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஹெல்த்தியா இருக்கலாம், நான் கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க சார். ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப எப்படி ஃபியூச்சர் இப்ப எப்படி பாக்குறீங்க? ஐடியல் வெயிட்டுக்கு வந்து இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ப்ராடக்ட் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குங்க சார். அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் பே பண்றதுக்கு ரொம்ப பினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுங்க. இப்ப சார் சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணது மூலமா இப்ப வந்துட்டு நான் ஒரு லாஸ்ட் மந்த் 4514 ஏர்ன் பண்ணிருக்கேங்க சார். ஏர்ன் பண்ண ப்ராசஸ்ல இப்ப வந்துட்டு 30 days கமிட்டட் ட்ரைனிங்க்கும் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க சார். அதுல கத்துக்கிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து மூவ் பண்ணணும், உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார், நான் அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டுங்க சார் எனக்கு மைண்ட் ப்ரொடக்டிவா இருக்குது. சாரும் மேடமும் சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போதைக்கு வந்துட்டு மைண்ட் ஆக்டிவாவே இருக்காதுங்க சார். நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நல்லா வீட்லயே எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா, காலையில 3:30க்கே எந்திரிச்சிடுறா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு முடிச்சுட்டு 7:30 மணி இங்க சென்டரும் வந்துடுறாங்க சார். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பையனையும் பார்த்துட்டு ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தாங்க சார் வந்துடுறேன். ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் விஷயம். சூப்பர். நீ கரெக்டா வந்து இப்ப நீ வெயிட் குறைச்சது வந்து நிறைய பேருக்கு நீ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்னா, உங்க வீட்டுக்காரர் என்ன ஃபுல் டைமா ஏர்ன் பண்றாரோ அதை நீ வீட்டுல உட்காந்து பார்ட் டைமா ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாங்க சார். நம்புறியா? நம்புறேங்க சார். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
மியூட் போட்டாங்க, மியூட் எடுத்துரு, அதை பேசுறாங்க. சொல்லுங்க சார். என்னைய கைட் பண்ண என்னோட கோச் சகுந்தலா சண்முகம் சாருக்கும் மேடம்க்கும் ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ரவி சாருக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் டு சிஸ், தேங்க்ஸ் டு ஹெர்பலைஃப் சார். Congratulations, good job.